கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள். வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்சமயம் 2 துண்டுகளாக பிளவுபட்டு கிடக்கிறது. அதாவது ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு புறத்திலும், மீதம் இருக்கக்கூடிய 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபுறத்திலும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் என்பது அமைச்சர் பொறுப்பை கொடுக்கும் என எதிர்பார்த்த நமது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் வந்திருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே தற்சமயம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாக இன்று தினம் காலையிலே மாவட்ட செயலாளர் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை தேடி கூட்டமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக அடுத்து நாம் என்ன செய்வது என மாவட்ட செயலாளர் முன்னிலை எடப்பாடி பழனிசாமி இன்று தினம் காலை 10 மணி வாக்கில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலை ஆலோசனை என்பது செய்ய இருக்கிறாராம். தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையிலே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி வாக்கிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் களம் மாறிய நிலையிலே இந்த கூட்டம் அரசியல் வட்டாரத்திலே பெரும் முற்றுநோக்கலாக மாறியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சட்டப்பேரவையிலே ஆளும் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெறும் 22 எம்எல்ஏக்கள் மட்டுமே கட்சி தலைமைக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. இந்த பெரும் பிளவினால் அதிமுக உள்கட்சி பூசல் என்பது உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் நாளை இன்றைய நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீதான அடுத்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் காரணமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலும் சரி, அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ இதில் 25 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியதிலே முக்கால்வாசி சட்டம், அதாவது கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் எஸ்பி வேலுமணி ஆகட்டும், நமது CV சண்முகம் போன்றவர்கள்லாம் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அந்த பதவிகளை கழித்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திலே இன்று தினம் காலை 10 மணி வாக்கிலே மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் செய்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் என்பது முடிந்த பின்பு இறுதியாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 25 நம்முடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட வேண்டுமா அல்லது அவர்களை மறுபடியும் அதிமுகவிலே சேர்ப்பதா என அனைத்து விதமான தகவலும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளிவர இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மாலையே நமது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் நபரை நமது எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகளும் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.